என் அன்பு குட்டி செல்லங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு காலத்துல எகோஷாபாத் என்ற ராஜா யூதா நாட்டை ஆட்சி செய்து வந்தார். அவர் தேவனை அதிகமாய் நேசித்தார். மக்களும் தேவனை நம்பி வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் சிலர் ராஜாவிடம் ஓடி வந்து ஒரு பயங்கரமான செய்தியை அறிவித்தாங்க. என்ன செய்தி தெரியுமா? ராஜாவே, பெரிய எதிரியின் படைகள் நம்மை தாக்க வருகிறார்கள் என்று. ராஜா அதை கேட்டு மிகவும் பயந்தார். ஏன்னா அவருடைய நாட்டுல பெரிய படைகள் இல்ல, எதிரிகளோ ஏராளமான வீரர்களோட வந்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பயம் வந்துச்சுன்னா திடீர்னு பதட்டத்துல தவறான முடிவு எடுத்துருவோம் இல்லையா? ஆனா ராஜா பயந்தாலும் தவறான முடிவு எடுக்காம அவர் தேவனை தேடி செல்ல முடிவு செய்தார். அவர் யூதா நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினார். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் எருசலேம்ல கூடினாங்க. கூடின ஜனங்கள் எல்லாரும் இணைந்து தேவனிடத்துல உதவி கேட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜாவும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. எப்படி தெரியுமா? எங்கள் தேவனே, நீர் பரலோகத்தில் இருக்கிறீர், உம்மிடம் பெரிய வல்லமை இருக்கிறது. எங்களுக்கு எதிராக வரும் இந்த பெரிய படையை எதிர்கொள்ள எங்களால் முடியாது. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்குகின்றன என்று ஜெபித்தாங்க. ராஜாவின் ஜெபத்தை தேவன் கேட்டார். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஒரு மனுஷன் மேல் இறங்கி அவர் மக்களிடம் என்ன சொன்னார் தெரியுமா? யாரும் பயப்படாதீங்க, இந்த பெரிய படைய பார்த்து கலங்காதீங்க. போர் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்கள் உங்கள் இடத்தில் நின்று கர்த்தர் கொடுக்கும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னாரு. இதை கேட்ட மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். உங்க தேவனை வணங்கி தேவனுக்கு நன்றி செலுத்தினாங்க. மறுநாள் காலையில ராஜா என்ன செஞ்சார் தெரியுமா? மக்கள் எல்லாம் போருக்கு செல்ல செய்தார். ஆனால் அவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார். கர்த்தரை துதித்து பாடுகிற பாடகர்களை போர் வீரர்களுக்கு முன்பாக ராஜா அனுப்பினாரு. அவர்கள் ஆயுதங்களோடு அல்ல, தேவனை துதித்து கொண்டு பாடினார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று. அவர்கள் கர்த்தரை பாடி துதிக்க தொடங்கிய போது தேவன் அவர்களுக்காக போரிட்டார். எதிரிகளுக்குள்ள குழப்பம் ஆட்டோமேட்டிக்கா உண்டாச்சு. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிராகவே போரிட்டாங்க. எதிரிகள் இருக்காங்களா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு மடிந்து போயிட்டாங்க. யூதா மக்கள் அங்க ரீச் ஆன போது எதிரிகள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டு இருந்தாங்க. எல்லா மக்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்க தங்களுடைய வல்லமையினால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் வெற்றி பெற்றாங்க. குட்டீஸ், இந்த ஸ்டோரி என்ன தெரியுமா நமக்கு சொல்லுது? பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் நம்முடைய தேவன் அதை விட பெரியவர். குட்டீஸ், நீங்க எதை குறிச்சாவது பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா கிட்ட சொல்றீங்களா உங்களுடைய கவலைய? இந்த பிரச்சனையை நல்லா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட இருந்த நிச்சயம் உங்களுக்கு ஒரு உதவி வரும். நம்ம ஜெபிக்கலாமா குட்டீஸ்? அன்பான இயேசுவே, எனக்கு பயம் வரும் நேரங்களில் உம்மை நம்ப உதவி செய்யும். என்னுடைய ஆபத்து நாட்களில் மனுஷரை தேடி போகாமல் உம்மை தேடி வர எனக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். ஆமென்.